சுழலும் சொற்போர். நகைச்சுவை விருந்துன்னு ஒரு புது தலைப்பு போட்டிருக்காங்களே, என்ன செய்ய போறாரு அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்க தொலைக்காட்சியில் பெரும்பாலும் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னா, தொலைக்காட்சியில் எங்களுடைய நிகழ்ச்சியை பாட்டு மன்றம் பார்த்துருப்பீங்க, பட்டிமன்றம் பார்த்துருப்பீங்க. இதையெல்லாம் மீறி ஒரு புதிய நிகழ்ச்சியை மக்களுக்கு அறிமுகம் செய்யணும். ஏன்னா நிறைய பேர் என்னை ரோட்டில் பார்க்கும்போது கேட்பாங்க, எத்தனை நாளைக்கு தாயா அந்த சினிமா பாட்டை பாடி பாடி பேசிக்கிட்டு இருக்க போகிற நீ? உனக்கு இதை விட்டால் வேறு வேலையே இல்லையா? இதை தவிர வேறு எதுவும் பேச தெரியாதா அப்படின்னு பொது இடத்துல மானம் போகிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேள்விகளுக்கு இடையில அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும், என்னையும் ஒரு புதிய நிகழ்ச்சிக்கு தயார்படுத்திக்கணுங்கிற ஒரு முயற்சியில் தான் இன்றைக்கி ஈடுபடுத்தியிருக்கோம். நாம் கற்றுக்கொண்ட அந்த பேச்சு கலையை மற்றவர்களுக்கும் அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இதில் ஒளிந்திருக்கிறது. நமது மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய 3-4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களெல்லாம் பத்திரிகையில் விளம்பரம் செய்து அவர்களை வரவழைத்து ஒரு 100 பேச்சாளர்களை வச்சு தேர்வு செய்து அந்த 100 பேச்சாளர்களில் இந்த 8 பேர் தான் வடிகட்டி மிகச்சிறந்த பேச்சாளர்கள் என்று இன்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எப்பயும் வழக்கமாக எங்கள் கூட பேசக்கூடிய அந்த பட்டிமன்ற பேச்சாளர்களுடைய பேச்சு இல்லாமல் இவங்க என்ன பேச போகிறாங்கன்னு எனக்கே தெரியாது. ஆளுக உட்காந்துருக்க சைஸுகளை பார்த்தீங்களா, எல்லா ஏஜ் குரூப்லேயும் இன்றைக்கி ஆள் கலந்துருக்கு. எனக்கு வேறு யாரை பற்றியும் பயம் இல்லை. நடுவில் 2 பெண்கள் உட்காந்துருக்காங்க பார். ஏன்னா நாட்டில் இன்றைக்கி தலையெழுத்தே 2 பெண்கள் கையில் தான் அடங்கியிருக்கு. அதுக வாயை பார்த்ததுக்கு தான் உட்காந்துருக்குது எல்லாரும். ஆம்பளையெல்லாம் இங்கிட்டு கூட்டம் போடுறான், அங்கிட்டு கூட்டம் போட்டு என்ன செய்ய, நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க, அங்கே தான் போய் முடியுது எல்லாரும். அதனால் இன்றைக்கி 2 பெண்களை புறக்கணித்து இந்தியாவே இல்லைங்கும்போது இந்த சாதாரண இந்த சுழலும் சொற்போர் என்ன பாடுபட போதோ அவங்கள பார்த்தா இப்போ எனக்கு பயம். அருமையான ஒரு கலவை இது. பட்டிமன்ற பேச்சாளர்கள்னால் பெரும்பாலும் எப்படி 50 வயசுக்கு மேலே இருக்க ஆளுகளாக தான் இருக்கும். ஒரு வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு பெரிய சால்வையை போட்டுக்கிட்டு அந்த வெள்ளை மீசைக்கு ஒரு கருப்பு மையெல்லாம் தடவி விட்டு கும்முன்னு அப்படி ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு வடக்க வையா அப்படின்னு சொல்லி அப்படியே பழகிட்டான். அதை முதல்ல உடைச்சது நாங்கள் தான். ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டு போகிறது பட்டிமன்றத்துக்கு ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். முதல்ல என்னையா ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு பட்டிமன்றம் ஏன் பேசுனா என்ன, எங்கேயா எழுதியிருக்கு, பட்டிமன்றம் பேசுபவர்கள் வேட்டி ஜிப்பா சால்வை அணிந்து கொண்டு தான் வர வேண்டும்னு எழுதியிருக்க இடத்த காட்டு அப்படின்னா பேசாமல் இருக்கு. இந்த மாதிரி அந்த பழமையிலிருந்து விடுதலை பெறுவதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் எடுத்திருக்கிற தலைப்பு இதே மாதிரியான தலைப்பு தான். மனிதனுக்கு நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா? ஏன்னா இன்றைக்கி பல விஷயங்களுக்கு நம்ம பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஒரு பாட்டை திடீர்னு தியாகராஜ பாதர் பாட்டை கேட்டேன். அந்த பாட்டிலேருந்து எனக்கு ஒரு அருமையான விஷயம் கிடச்சி. 42 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நடக்க போகிற விஷயத்தை அன்னைக்கு தியாகராஜ பாதர் படிச்சிருக்காரு. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சாமி அப்படின்னா நான் உத்து கேட்டேன் என்ன சொல்ல போகிறாருன்னு. ஏன்னா முக்கியமான ஆளை பற்றி படிக்கிறார்ல. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன்
சுப்பிரமணிய சாமி உன்னை மறந்தார் அப்படின்னா உண்மையிலே மறந்துருக்கலாமியா அந்த நாட்டில் அவர் அப்படின்னு. அதுக்கு அடுத்த வரி தான் பிரமாதமாக இருந்துச்சு. அற்பப்பணப்பே பிடித்தேன் அறிவிழந்து அற்பர்களை புகழ்வார். கரெக்டாக இருந்துச்சு அந்த பேருக்கு பொருத்தமா. அந்தோவிந்தேன் அறிவிழந்து ஆழ்நரகில் உழல்வாரே இவர் சிந்தை திருந்தி உய்ய கோகனே உந்தன் திருவருள் புரியாயோ. அருமையான பாட்டு. இந்த பாட்டை கேட்டோன்னே எனக்கு அதுலேருந்து ஒரு விஷயம் கிடச்சி. வெளியில் போய் நான் மதுரைக்காரன் சொன்னாலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த அவர் தொகுதியா ஆள் அப்படித்தாயா இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு. அட என்னையா ஒரு தொகுதியில் ஒரு தடவை இப்படி ஆகிப்போச்சுங்கிறதுக்காக எங்களை இப்படி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே என்று சொல்ல முடியல இன்னைக்கு. அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு நாட்டில். அதை பற்றி இன்னைக்கு தலைப்பு கிடையாது. மனிதனுக்கு நிம்மதி வேணும். முதல்ல அந்த நிம்மதியான வாழ்க்கையை தருவது கிராமமா நகரமா? இதை ஏன் மதுரையில் போய் பேசுகிறோம்னா, நம்ம மதுரைக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்கு. இதை கிராமத்திலையும் சேர்க்க முடியாது, நகரத்திலையும் சேர்க்க முடியாது. ரெண்டுக்குரிய சிறப்பு பண்பு இந்த மதுரைக்கு மட்டும்தான் இருக்கு. உலகத்தில் வேற எந்த நாட்டும் கிடையாது. பேச்சை பாருங்க, ஆளுக பேச்சு அப்படியே கிராமத்து பேச்சு இருக்கேன். என்ன போய் என்ன இந்த ஓட்டெலாம் ஓட்டாத எங்க மதுரைக்குள்ள இந்த ஓட்டெலாம் ஓட்டாதங்கிற கிராமத்து பேச்சு இருக்கு. ட்ரெஸ்ஸுகளை பார்த்தா மெட்ராஸோட டீசெண்டாக நம்ம ஆளுக பந்தாவை. அதில் பார்த்தீங்கன்னா தூங்காத நகரம் வேற மதுரை. காலையில் 3 மணிக்கு புரோட்டா சால்னா உலகத்திலே கிடைக்கிற ஒரே ஊர் மதுரை தான். காலையில் 3 மணிக்கு உட்காந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு இருங்க பாரு, ஜாமுன்னு அப்படி கப்பு கப்பு கப்புன்னு அள்ளி தள்ளின்னு. மெட்ராஸில் 11 மணிக்கெலாம் ஆஃப் ஆயிரும். எங்கே இருக்காங்கன்னே தெரியாது ஆளுக பூரா. ஆனால் 11 மணிக்கு தான் வாழ்க்கையவே தொடங்குறான். நம்ம ஆளு இங்கே ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க 11 மணிக்கு வெளியிலேருந்து. மாப்பிள்ளை போகலாமா அப்படின்னா, எங்கடா வாடா போகலாம் அப்படின்னு. பகல் பூரா பேசுகிறேன், ராத்திரி பூரா பேசுகிறேன், என்னதான் பேசுகிறாங்கன்னு தெரியல. இந்த மதுரையில் பேசிக்கிட்டே இருக்குதுங்க உட்காந்து. அதுவும் உலகத்திலே 2வது இறைச்சல் உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மக்கல் ஏரியாவை சொல்லுதுங்க. அதில் அந்த 500 காய்கறிக்கார பொம்பளை அந்த காய்கறி வாங்குகிற நேரத்தில் நீங்கள் போய் பாருங்களேன். அடே அப்பா, அங்கே நின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய புது புது வார்த்தைகள்லாம் நம்ம கற்றுக் கொடுப்பாங்க. பயங்கரமாக ஏகப்பட்ட வார்த்தை கற்றுக்கலாம். அங்கே ஒரு ஆள் பேசுகிறான் அரசியல். என்னடா டே கூடையை கொடுக்குறேன், நீ வாட்டு கவுத்தி கவுத்தி போட்டுக்கிட்டே இருக்க. இருக்கிற கூட சும்மா உட்காந்துருக்கேன், அதான் கவுத்தி கவுத்தி போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா. உன் பேர் என்னான்னு கேட்டால் சாமின்னா. உன் பேர் சாமின்னு நினைக்கும் போதே நான் நினச்சேன்டா நீ கவுத்திக்கிட்டே தான் இருப்ப எதையாவது அப்படின்னு. ஒரு சாதாரண காய்கறிக்காரன் எவ்வளோ டெக்னிக்காக பேசுகிறான் பாரு. இந்த டெக்னிக்கு நம்ம ஊரில் தான் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதனால் நான் லியோனியோட பேச்சை இப்படியா உலகத்துலாம் கேட்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் சந்தேகப்படுவாங்க. நான் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வந்தேன். சும்மா அந்த ஓட்டெலாம் ஓட்டாத, இங்கே இருக்க தருமபுரிக்கு போயிட்டு உள்ள ரீல் விடுவாங்கடா சும்மா. ஆஸ்திரேலியாவில் வேற கிழிக்கிறாங்கடா சும்மா அப்படின்ட்டு எங்கள் சொந்தக்காரங்களே நான் வெளிநாடு போயிட்டு வந்ததை நம்ப மாட்டேங்கிறாங்க. அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன்னா இவன் பேச்சு அமெரிக்காவில் கேட்குறாங்கிறாங்க, உள்ளூர்லேயே கேட்க மாட்டேங்கிறாங்க, அமெரிக்காவில் போய் கேட்குறாங்களாக்குன்ட்டு நம்புறதில்லை. ஆனால் அந்த உலக நாடுகளில் எங்களுடைய நிகழ்ச்சியை அமெரிக்க தமிழர்களுடைய மாநாட்டில் நடத்திய ஒரு என்ஜினியர், அங்கே கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கண்ணப்பன் ஒருத்தர் இருக்கார், நம்ம ஊருக்காரர் தான். அவருடைய தகப்பனார் தான் நம்ம மதுரை மாவட்டத்தினுடைய மின்சார வாரியத்தின் மேற்பார்வை பொறியாளர் திரு லட்சுமணன். அவருடைய மகன் கண்ணப்பன் தான் என்னை அமெரிக்காவில் கூட்டு போய் பேசினது. அங்கேயும் நம்மால் எந்த தமிழை ரசிக்கிறான் அப்படின்னு சொன்னால், உண்மையிலே உலக மக்களின் இதயங்களில் இடம்பெற்ற தமிழ் நம்ம மதுரை மாவட்டத்தினுடைய தமிழ் தான். உண்மையிலே அந்த தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுகமே தனி. கள்ளங்கப்படம் இல்லாமல் பேசுவான் நம்ம பேச்சு பூரா. அந்த பேச்சை பார்த்துட்டு தான் என்னை நிறைய பேர் சொன்னாங்க. மெட்ராஸில் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ இன்னொரு போலீஸ் அதிகாரி வந்தார். நல்லா இருக்கு உங்கள் பேச்சு, ஆனால் எல்லாத்தையும் போகிறாங்க வர்றாங்க சொல்கிறாங்க இருக்கிறாங்க போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அதான் நல்லா இல்லை அப்படின்னாரு. அதுக்கு ஏனே பார்த்துக்கிட்டு இருந்த போலீஸ் அதிகாரி சொல்கிறாரு, அவர் பேச்சில் இருக்கிற அழகே அந்த போகிறாங்க வர்றாங்க தான். நானும் பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன், இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாரு அவர். அந்த மாதிரி அந்த மதுரையில் பேசக்கூடிய அந்த தமிழ் இருக்கு, அது உலகத்தை வென்றெடுத்த தமிழ். அதனால தான் இந்த முதல்ல இந்த புது நிகழ்ச்சியை
மதுரையில் ஆரம்பிக்கணும் அப்படி நினச்சி இங்கே ஆரம்பிச்சிருக்கான். ஏன்னா நிறைய பேர் திருச்சியில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி திருச்சியில் ஆரம்பித்து சைவரான கோஷ்டிலாம் இருக்குது நிறைய பேர். ஆனால் மதுரையில் நாங்கள் எங்கள் பாட்டு மன்றத்தையும் மதுரையில் தான் ஆரம்பித்தோம். என்னுடைய பட்டிமன்றத்தினுடைய முதல் கேசட் மதுரையில் தான் முதலில் பதிவானது. இந்த ஒரு அறிவுபூர்வமான ஒரு நல்ல சிந்தனை மிகுத்த நகைச்சுவை நிகழ்ச்சியை முதலில் தொலைக்காட்சியில் பதிவு செய்ய இந்த மதுரையை தான் முதன்மையில் தேர்வு செய்திருக்கிறேன். காரணம், நான் புழங்குகின்ற பேசுகின்ற அந்த மதுரை தமிழை எனக்கு கற்றுக் கொடுத்த மண் இந்த மதுரை மண் தான். அதில்தான் இந்த புது நிகழ்ச்சி முதலில் தொடங்க வேண்டும் என்று சொல்லி புதிய பேச்சாளர்களை இந்த நிகழ்ச்சிக்கு தேர்வு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக தனது பத்திரிகையில் விளம்பரம் செய்து மக்களின் மனங்களில் கொண்டு போய் சேர்த்த தினகரன் நாளிதழுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து விளம்பரம் செய்து தனது பெயரை இந்த மதுரை நகரில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் நிலைநாட்டியிருக்கின்ற மதுரை நகருக்கு பெருமை சேர்த்து வரும் ராஜ்மஹால் பட்டு நிறுவனத்தினருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பெரிதும் நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கையே நகர வாழ்க்கையே. கிராம வாழ்க்கையன்னு பேசுறதுக்கு ஒரு 4 பேர் வந்திருக்கிறாங்க, நகர வாழ்க்கையன்னு பேசுறதுக்கு ஒரு 4 பேர். இது பட்டிமன்றம் மாதிரி மாற்றி மாற்றி பேச மாட்டாங்க. கிராம வாழ்க்கைங்கிற ஒருத்தர் வருவார், நகர வாழ்க்கைங்கிறதுலேருந்து ஒருத்தர் வருவார். 2 பேரும் அவங்க கருத்துக்களை என்கிட்ட தான் சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள போட்டியே கிடையாது, என்கிட்ட தான். பஞ்சாயத்து நம்மள்கிட்ட தான். சேர் பார்த்தீங்களா எப்படி போட்டிருக்காங்கன்னு? இந்த மாதிரி சேரை பார்த்தாலே எனக்கு பயம். காரணம், இப்போ சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் இப்படி தான் சேரை போட்டு ஒரு ஆளை உட்கார வச்சுருக்காங்க. அவர் மிரண்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் சட்டமன்றத்தில் இன்னும் அந்த கார்ட்லெஸ் மைக்கை கண்டுபிடிக்கல. கொண்டு போனால் எரியறதுக்கு வசதியாக இருக்கும்போது அவன் பாட்டுக்கு டம்முன்னு எரிஞ்சிடுறான். அதனால் இங்கே இருக்கவங்கள இப்போ நான் ரொம்ப பாவமாக இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக கொண்டு வந்திருக்கேன். யாராவது மோதிரம் போட்டிருக்கீங்களா ஐயா? நல்ல வேலை தப்பிச்சேன் நான். ஏன்னா இந்த மோதிரத்தினால மூக்கு வீங்கின மந்திரிலாம் நம்ம நாட்டில் நம்ம பார்த்துருக்கேன். இங்கேயும் அது மாதிரி ஏதாவது ஆயிருமோன்னு இப்போ எனக்கு ஒரு பயம். தம்பி சொல்கிறாரு, நீங்கள் தான் சார் மோதிரம் போட்டிருக்கே, இப்போ உங்களை பார்க்க தான் எனக்கு பயமாக இருக்குங்கிறாரு. இது அந்த மோதிரம் இல்லையா, அந்த மோதிரம் அந்த கையவே மறைச்சிருக்கேன். மோதிரத்துக்குள்ளே கை இருக்கும், அப்படி ஒரு மோதிரம். தயவுசெய்து அந்த மாதிரி அசம்பாவிதம் எதுவும் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். காரணம், மக்களுடைய பிரச்சனையை உண்மையிலே பேச போகிறோம். நாங்கள் மக்களுக்கு நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கையே நகர வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி, ஒரு கிராமத்தை காலையில் பார்க்கும்போது தான் ஒரு நகரத்தை காலையில் பார்க்கும்போது என்னென்ன காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் மனசில் ஓட்டி பாருங்களேன். ஒரு கிராமத்தில் காலையில் 6 மணிக்கு 5:30 மணிக்கு எப்படி இருக்கேன், பெரும்பாலும் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிருங்க கிராமத்தில். காரணம், அதுக்கு மேலே தூங்க முடியாது. காரணம், எல்லாம் வேலைக்கு போகிற ஆளுகள்லாம் படுத்திருக்கால முதுகை தாண்டி போவான், தலையை தாண்டி போவான். சில பேர் இருட்டில் வதக்குன்னு வகுத்து மேலே மிதிச்சிருவேன். அதுக்கு பயந்துக்கிட்டே 5 மணிக்கெலாம் கோழி ஊப்பிட எந்திரிச்சு உட்காந்துருங்க கும்முன்னு. ஆனால் டவுனில் அப்படிலாம் எந்திரிக்கிறதில்ல. 7, 8 அந்த டிவி சவுண்டு கேட்டால் தான் எந்திரிப்பான். நம்ம டவுனில் இருக்க பிள்ளைகளை எழுப்புறதுக்கு ஒரே வழி என்னன்னா, டிவியை போட்டு விட்டால் எந்திரிச்சிருங்க. அது வரைக்கும் கூப்பிட எந்திரிக்காதுங்க. டான் 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 என்ன டிவி போட்டாச்சா அவனு ஒரு பாட்டை போட்டோன்னே தூக்கம் கலைஞ்சு அப்புறம் தான் ப்ரெஷ்ஷை தூக்கிட்டு பல் வளர்க்க போகுது. கிராமத்தில் இருக்கக்கூடிய காலை காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லாம் வேலைக்கு பரப்பிக்கிட்டு, அதில் 2 பேர் பள்ளிக்கூடத்துக்கு பரப்பிக்கிட்டு, அப்படி ஒரு கலந்த ஒரு வாழ்க்கை இருக்குது. டவுனில் பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் இந்த வகுறு பெருசாக இருக்க ஆளுகள்லாம் எங்கே பார்க்கலாம்னா டவுனில் தான். இந்த இவ்வளோ பெருசு இருக்கும் வகுறு. காரணம், வேலையே செய்கிறதில்ல. அந்த வகுறு பெருத்த ஆளுக பூரா 5 மணிக்கு இந்த இப்படியே நடந்து போயிட்டுருக்கு விக்குன்னு. கிராமத்துலேருந்து ஒரு ஆள் வந்து பார்க்குறான், என்னத்துக்கு காலங்காத்தால் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்காரு இருந்தாலும் அப்படின்னு கூட போயிட்டே இருக்கேன். அவர் கூட, அண்ணே எங்கே ஊரிங்க அப்படின்னு. சும்மா இருக்கியா, மூச்சு இறக்க போயிட்டுருக்கேன். மூச்சு இறக்கணுங்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கேன், பேசாமல் போடா அப்படிங்கிறாரு. என்னானே தெரியல, இவ்வளோ வேகமாக போறீங்களா, எதுவும் வகுறு வலிக்குதாக்க. நான் கூட போடா, நடக்கிறதே வகுத்து வலியை குறைக்கிறதுக்காக தாண்டாங்கிறாரு. எங்கள் ஊரில் நடந்தால் வகுறு வலிக்குது, உங்களுக்கு வகுத்து வலியை குறைக்கிறதுக்கு நடக்கிறீங்களான்ட்டு. கிராமத்திலேருந்து வர்றவனுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. ஒரு ஆள் காலையில் நின்று குனிஞ்சு எந்திரிச்சிக்கிட்டு இருக்காரு வீட்டில். கிராமத்திலேருந்து 2 பேர் வந்து பார்க்குறான், ஏதோ நேர்த்தி கடன் போல இருக்கு, 100 தடவை குனிஞ்சு எந்திரிச்சிக்கிட்டு இருக்காருன்னு. அவர் நேர்த்தி கடனா வகுத்தை குறைக்கிறதுக்கு அதாவது குனிஞ்சு நிமிந்துக்கிட்டு இருக்கும். இது டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ், கையை இப்படின்னு இருப்பார் ஒருத்தர். யார் பெற்ற பிள்ளையோ இப்படி வலுப்பு வந்து வலது கையை மட்டும் இழுத்துக்கிட்டு கிடக்குதுங்கிறான் கிராமத்தால். கிராமத்தாளுக்கு எக்ஸசைஸ்னால் என்னன்னே தெரியாது. காரணம், அவன் வாழ்க்கையே ஒரு எக்ஸசைஸ் தான்.
ஏன்னா அவன் காலையில் 6 மணிக்கு வேலை செய்ய போகிறவன் திரும்ப ராத்திரி 8 மணி 9 மணி வரைக்கும் தொடர்ந்து வேலை செய்கிறதுனால அவனுக்கு இந்த குனிஞ்சு நிமிர வேண்டியதில்லை. இப்படியே இந்த ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கிளடு கட்டிய வகுறு இங்கே போய் இப்படி இறங்கி வந்துக்கிட்டு இருக்கு. பாவமாக இருக்கு. காலையில் டவுனில் இப்படி ஒரு காட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. கிராமத்தில் எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காலையில் டவுனும் கிராமமும் இப்படி இருக்குது. அது சாயந்தரம் திரும்ப எல்லா மக்களும் வீட்டுக்கு வந்து சேரும்போது ஒரு டவுனில் மக்களுடைய உரையாடல் எப்படி இருக்கான், கிராமத்தில் எப்படி இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் தங்களுடைய அனுபவங்களை நிறைய தொகுத்துட்டு வந்திருக்காங்க. அருமையான இளம் பேச்சாளர்கள், புதிய பேச்சாளர்கள். புதிய பேச்சாளர்கள்னால் இந்த அரங்கத்துக்கு தான் புதிய பேச்சாளர்களை ஒழிய அவங்க ஏரியாவில் ஏகப்பட்ட கொடியெல்லாம் ஏற்றி இறக்கி பெரிய ஜெயக்கொடி நாட்டின ஆளுங்க பேச விட்டு பார்த்தா இப்போ எனக்கே பயமாக இருக்குது. அப்படி பேசுது ஒவ்வொருத்தரும். ஒரு தம்பி இப்படி கையை நீட்டி பேசுவாப்புல, எனக்கு விட்டா அந்த கண்ணை நோண்டி எடுத்துகிட்டு போயிடுவார் போல இருக்கு. அப்படி ஒரு தம்பி இங்கே இருக்காப்புல. பயங்கரமான பேச்சு. இதில் இருக்கக்கூடிய பேச்சுகள் பூரா நம்ம மாவட்டத்து பேச்சாளர்கள் தான். அதுவும் சொந்த மண்ணினுடைய வாடையோடு அந்த பேச்சை பார்க்கணுமே. நான் இடையில லேசாக பேச விட்டு பார்த்தேன். அவங்கள கண்டிப்பாக இன்றைக்கி அரங்கத்தை கலக்கிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தலைப்பு வேற நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு. நகரத்துக்கு போகிறதா கிராமத்துக்கு போகிறதா, இன்னும் பல விஷயத்தில் இன்னும் நம்ம முடிவெடுக்க முடியாமே இருக்கான். என்னது, இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷில் படிக்கிறதா தமிழில் படிக்கிறதா? தமிழில் படிக்க விட்டாக்க வேலை கிடைக்க மாட்டேங்குது. இங்கிலீஷில் படிக்க விட அரசாங்கம் ஒத்துக்க மாட்டேங்குது. தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும், வளர்க்கலாம். தமிழ்லேயே பழைச்சாக்க எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுல்ல. பாம்பேயில் போனால் தமிழில் படிச்சுவிட்டு பாம்பேயில் போனால் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாம்பேயில் ஹிந்தி தெரியுதான்னு கேட்குறான். முதல்ல பாம்பேயில் ஹிந்தி தெரியாமல் நம்மளால் இருக்க முடியுமா? முடியாது. அங்கே போய் செந்தமிழில் செப்புவேன் அப்படின்னுக்கிட்ட செப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான், வேலை கிடைக்காது. பாம்பேயில் ஹிந்தி தெரிஞ்சால் தான் அங்கே வேலை கிடைக்கும். காரணம் என்னென்னா, என்எஸ் கிருஷ்ணன் இப்படி தான் பாம்பேக்கு போனார். போய் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து பால் பால் வர்றாள், கியா சார் பால். அந்த சப்ளையருக்கு தமிழ் தெரியாது. பால் கியா, பால் கியா, பால் பால்ன்றாரு. அவனுக்கு கியான்றான், பாலுங்கிறான். கியா பார்த்தார் என்எஸ் கிருஷ்ணன். ஒரு பேப்பரை எடுத்து மாட்டை வரைஞ்சி, மாட்டு மடியை வரைஞ்சி அதுலேருந்து பீச்சு காமிச்சாரு, பால்னாரு. அதுக்கப்புறம் தான் அவன் ஓ தூத் அப்படின்னா. 8 மணிக்கு கேட்ட பால் 12:45 கிடச்சிருக்கு அவருக்கு. பாம்பேயில் தூத்துங்கிற ஒரு வார்த்தை தெரியாமல் அவர் பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும். அது மாதிரி அந்தந்த நாட்டில் அந்தந்த மொழிக்கு ஒரு மரியாதை இருக்குது. நம்ம நாட்டில் தமிழ் மொழிக்கு நம்ம மரியாதை கொடுக்கலன்னா வேற யார் கொடுப்பா? தமிழை படித்து விட்டு தேவைக்கு ஏற்ப மற்ற மொழிகளை படி. தமிழ் நாட்டில் தமிழ் மொழியை படிக்காமல் நம்ம ஆங்கிலத்தில் படிக்காத. தாய்ப்பாலை எப்படி முதல்ல நேசிக்கிறோமோ அதே மாதிரி தமிழ் மொழியை முதலில் நேசிக்கணும். அது மாதிரி பல விஷயங்களுக்கு நம்ம முடிவெடுக்க முடியாமல் இருக்கோம். அதில் ஒரு முடிவெடுக்க முடியாத பிரச்சனை தான் இது. எது? மனிதனுக்கு நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா?